நாம் ஜெபம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தர்மையான இந்த காலை ஆண்டவரே, இந்த வாலிப குடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய திருச்சமூகத்தில் நிற்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும் தடையெல்லாம் நீர் மாற்றும். உடைய நாமத்தை கர்த்தர் இந்த இடத்துல நீ உயர்த்தும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடையப்படுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் தேவ நீர் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்படணும், எங்களோடு கூட பேசணும். உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத
ஜாதிகள் முழங்கால்கள் உடைக்கு பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் உடைக்கு பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆமே ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் முழங்கால் படித்து நம் தேவாதி தேவனை ஒரு சில நேரம் மாத்திரம் அவரை நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இசப்பா தருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனே, உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்குள்ள 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திருச்சமூகத்தில் அன்னைக்கு ஆண்டவர் நிற்பதற்கு கற்றுக் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்குள்ள அப்பா நீர் ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா, நீர் கிரியை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும்,
ஆண்டவரே இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிற செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் பலம் எங்களை ஆட்கொள்வதாக. பரிசுத்த ஆவியானவரின் கிரியை எங்களுக்குள்ளே ஆண்டவரே நடப்பதாக. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. உங்கள் நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. அப்படியே நம் கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மனிதர் அநேக சம்பவங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். எத்தனையோ கொலைகள் கண்களுக்கு முன்பாக நடக்குது, ஜனத்தின் கண்களுக்கு முன்பாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டான கொலை வெறியின் தாக்குதலில் இருந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். கொலை செய்தவர்கள்லாம் சொல்கிற ஒரு காரியம், அவங்க எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, என் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசினாங்க, அதனால நான் அந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லி எத்தனையோ வாக்குமூலங்கள் அவங்க சொல்லுகிறாங்கன்னு சொல்லி நம்ம டிவியில் அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த பிசாசின் கிரியையிலிருந்து இந்த வாக்குவாதங்கள் நாலு பின்ன அது கொலையில் முடிகிறது. இப்படிப்பட்டான அந்த பிசாசின் கிரியையிலிருந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் நம்முடைய மாநிலத்தையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக கோபங்கள், எல்லா விதமான வைராக்கியங்கள், சண்டைகள் ஸ்தோத்திரம் கர்த்தர் இதிலிருந்து நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனத்தையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்டான கொலைவெறியின் தாக்குதலிருந்து இந்த ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்ம வசிக்கிற பகுதியையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள், இந்த பூமியில் இரத்த சிந்துதல்கள் இதெல்லாம் காணப்படக்கூடாது. இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். கர்த்தர் இதிலிருந்து நல்ல ஒரு மீட்பை, ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய மாநிலத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் நம்ம வசிக்கிற பட்டணத்துக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இடத்துல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, எத்தனை இடத்துல ஆண்டவரே கண்களுக்கு முன்பாக, கோர்ட்டு வாசலுக்கு முன்பாக, காவல்துறைக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்களுக்கு முன்பாக எத்தனை உயிர்கள் ஆண்டவரை எடுக்கப்படுகிறது. அப்பா அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது, எங்கள் மாநிலத்தில் நடக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வசிக்கிற பகுதியில் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய அன்பு தணிந்து போகும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவரே உண்டாகணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொலைவெறி தாக்குதல் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது. இந்த பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு மனிதனை அழிக்க நினைக்கிற ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவை, ஒரு உயிரை எடுக்க நினைக்கிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியிலிருந்து கர்த்தர் என் தேசத்தையும் என் ஜனத்தையும் நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒரு ஜீவனை எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கொலை தாக்குதல்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே, நடக்கக்கூடாது ஆண்டவரே. படிக்கிற இடத்துல ஆண்டவரே கொலை நடக்குது ஆண்டவரே, ஸ்கூல்ல நடக்குது ஐயா ஆண்டவரே, காலேஜில் நடக்குது ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. வன்முறைகள் ஒழியணும் ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற வன்முறைகள் ஆண்டவரே ஆண்டவரே ஒழியணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஆண்டவரே அந்த வெறுப்பு மாறணும் ஆண்டவரே. அவனுங்களுக்குள்ள அன்பு ஊற்றப்படட்டும், அன்பு காணப்படட்டும், பொறுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் எசப்பா சோதரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒவ்வொரு இடத்துல நடக்கவே கூடாது. கர்த்தருடைய பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கணும், வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு இருக்கணும், போக்கியல் இடத்துல பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம்
எங்க தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஜனங்களை கத்த நீ காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ இடங்களை குடிக்கிறதுனால கொலை நடக்குது. குடிக்கிறதுனால அவங்களுக்குள்ள வாய் தகராறு வந்து கொலையில முடிகிறத இருக்கிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இந்த போதை பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறதுனால அவங்க மயங்கி ஆண்டவரே அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வெறிகள் ஆண்டவரை காணப்படுகிறது. கத்தர் அதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எடுத்து போடும். மதுபானங்கள் ஒழியணும், போதைப் பொருட்கள் ஒழியணும். கத்து நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்குங்க. தேவ குமாரனாக இயேசுவே நீங்க விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே நீங்க விடுதலையாக்க நினைத்தால் அது தடை செய்ய முடியாது. ஆண்டவரே நீங்க விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே மதுபானங்கள் கடைகள் மூடப்பட கத்த நீர் உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே இயேசுவே இடத்துல கேட்கிறோம், கத்த நீர் அப்படியே செய்யுங்கப்பா, நீர் அப்படியே செய்யுங்கப்பா. இதனால எத்தனை குடும்பத்துக்குள்ள கொலை நடக்குது ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ரத்தம் சிந்தப்படுது ஆண்டவரே. இது எல்லாம் மாறணும் ஆண்டவரே. இந்த மதுபானங்கள்லாம் ஒழியணும், கடைகள் அடைக்கப்படும். கத்தர் உதவி செய்யும். இதற்கு அடிமைப்பட்ட போதைப் பொருட்கள் அடிமைப்பட்ட படிக்கிற பிள்ளைகளும் முதல் பெரியவர்கள் வர ஒவ்வொரு பேரையும் கத்தர் விடுதலையாக்குங்க. அவங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சிந்தையில ஒரு விடுதலை ஏசப்பா உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். நீர் அப்படியே செய்யுங்கப்பா, நீர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ரத்த சிந்தையில் காணப்படக்கூடாது, ரத்த சிந்தையில் காணப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா சோதரம் கத்தர் உதவி செய்யும். பாதுகாத்துக்கொள்ளும் எங்க மாநிலத்தையும் எங்க தேசத்தையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பலாத்காரத்தினால கொலை செய்யப்படுகிறது. சிறு குழந்தைகள் கூட கொலை செய்யப்படுகிறாங்க. ஹல்லேலூயா இயேசப்பா. இதுல இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை, இதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மிருக குணம் உள்ளவர்களை கத்த நீ ரட்சியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எத்தனை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இதனால பலியாறாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது, சாவமான காரியங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே, உங்களுடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் ஆண்டவரே, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு மனிதன் கூட தவறு செய்யக்கூடாது ஆண்டவரே. மனம் திரும்பட்டும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் எங்க தேசத்துல எங்க பட்டணத்துல மாநிலத்தை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, விபத்தில் இருந்து கத்தர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேரும் காத்துக்கொள்ளும்படியாக அநேக விமானத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க, ரயிலில் பிரயாணம் பண்ணுறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, வாகனத்தில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக எந்த விபத்துகளும் எந்த தீங்குகளும் அணுகாதபடி கத்தர் நம்முடைய தேசத்தின் ஜனத்தையும் நம்ம மாநிலத்தின் ஜனத்தையும் ஹல்லேலூயா நம்முடைய குடும்பத்தையும் கத்தர் காத்துக்கொள்ளும்படியாக அப்பா உமக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா போக்கிலும் வரத்திலும் உடைய தூதர்கள் பாதுகாத்து கொள்வார்களாக. எது நிமித்தம் பிரயாணம் பண்ணாலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. உயிர் சேதங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். கவனமாய் வாகனங்களை இயக்க கர்த்தர் உதவி செய்யும், ஞானத்தை கொடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, தற்கொலை ஆவிகளை கடிந்து நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. வாழ முடியாது சொல்லி ஆண்டவரே தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனையினால் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்ள நினைப்பாங்க ஆண்டவரே. அதிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு தைரியம் கொடுங்க. வாழ நீங்க வாழ வைக்கிறவர், நீர் வாழ வைக்கிறவர், நீர் ஜீவனை கொடுக்கிறவர். எத்தனையோ பேர் யாதியில் நான் செத்துலாம நினைத்தாலும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் ஜீவனை கொடுக்கிறவர், நீர் ஜீவனை கொடுக்க வந்தவர் ஏசப்பா ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்கள் ஒவ்வொரு நபரை விட்டு மாறணும் ஆண்டவர். வாழ்க்கை குறித்ததான பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறணும். கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. சாத்தான் எந்த உயிரையும் எடுக்கக்கூடாது. யோபுவை போல தங்கள் ஆண்டவரே ஜீவனை காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாத்தானின் கிரியைகள் தேசத்தை விட்டு அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலத்துக்கு முன்ன ஒரு நபர் கூட ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, ஜீவனை விடக்கூடாது. கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் தைரியப்படுத்துவோம் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், என் தேசம் அறிந்து கொள்ளணும். என்னை படைத்த ஒரு தேவன் ரட்சகர் உண்டு என்பதை ஆண்டவரே எங்க தேசம் அறிந்து கொள்ள இயேசப்பா நீர் உதவி செய்வீராக. அந்த கிருபை எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறதற்காக இப்படிப்பட்டான சம்பவங்கள் நடக்காதவாறு கர்த்தர்
நம்முடைய தேசத்தையும் மாநிலத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் ஹல்லேலூயா நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் தேவன் காத்துக்கொள்கிறதுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. கர்த்தர் நம்முடைய தேசத்தின் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஊழியங்கள் செய்த கிராமங்களுக்காக இன்றும் கடந்து போகிற கிராம ஊழியங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்த கிராம ஊழியங்களில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. 13 கிராமங்களிலும் ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களாலே அல்ல, அது தேவனாலே ஆகட்டும். எங்களாலே அல்ல, அது தேவனாலே ஆகட்டும். எங்களுடைய பலத்தினாலே அல்ல, அது தேவனுடைய பலத்தினாலே ஆகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய கிரியினாலே அல்ல, தேவனுடைய கிரியினாலே அது ஆகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்தான் அதை செய்ய வல்லவர், நீர்தான் உண்மையுள்ளவர், நீர்தான் அற்புதங்களை செய்கிறவர், நீர்தான் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த கிராம ஊழியங்களை செய்த பகுதியில் எல்லாம் கர்த்தர் அற்புதங்கள் நடக்கட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, அந்த ஜனங்கள்லாம் உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்தலங்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தும். எங்களை அதில் ஒரு கருவியா எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் பார்த்த இடங்கள், எங்கள் கண்கள் காணின இடங்கள், நாங்கள் எங்களுடைய கால்கள் நடந்த இடங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொன்ன இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய ரட்சிப்பு அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீடுகளிலும் நாங்கள் ஜெபித்த இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய கிரியைகள் அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். நாங்கள் கேட்கிறோம், நீர் அப்படியே செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எல்லா தேவைகளையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்தித்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இன்று கடந்து போகிற ஊழியங்களில் கர்த்தர் அசைவாடுங்க. தேவதூதரை அனுப்புங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க. கிராமங்களை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, அங்கே சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஜெபிக்கிற குடும்பங்களில் கிரியில் நடப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. எல்லாவற்றும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில ஜெபத்தை உம்மிடத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீர் அப்படியே ஆமென் என்று அதை பதில் கொடுத்து நீர் கிரியை செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கரோ நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம வேகமாக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு என்னது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்க தெரியும்ல? தெரியாதா? சரி, உன்னுடைய டவுட் சொல்லு பார்ப்போம். நீ மேலே சொல்லு. சரி, உபதியா. சரியா, உபதியா பரவாயில்ல. திருக்கு தரிசின் பேரை சொல்லிட்டீங்க. சரியா, தரிசன கண்டவன். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. உபதியா. சரி, ரெண்டாவது இதை நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னது இது? சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லிடுவீங்க. தெரிஞ்சவங்க கரங்கள் எடுத்துங்க. எல்லாம் தெரியுமா? வெசிக்கு என்னன்னு தெரியாதா? சரி, நீ சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. ஆமனுக்கு செடி. சரியா, ஆமனுக்கு செடி. பரவாயில்ல. ஆமாம், அது கணக்கு. ஆமனுக்கு. சரி, பரவாயில்ல. சரி, இப்போ கொஸ்டின் ஆன்சர். யோனா எந்த ஜாதியான்? சரியா, ஜாதி கிடையாது, நம்ம இருக்கிற மாதிரி அந்த ஜாதி கிடையாது. எந்த ஜாதியான், அதாவது வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த வார்த்தைகளே வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ என்ன? ஆமாம், எந்த ஜாதியான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா, முதலாவது பெஞ்சமின், ரெண்டாவது ஏதோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று எபிரேயன். இதில் யோனா எதை சார்ந்தவன்? ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இவ்வளவு நாள் நம்மளும் வாசிச்சிருக்கோம், ஆனால் இதை நம்ம பார்த்தது கிடையாது. என்ன? யோனா எந்த ஜாதியான்? பெஞ்சமின். பெஞ்சமின், சாரி, பெஞ்சமின். பெஞ்சமின் சேர்ந்தவன் இல்லையா? சரி,
ஏதோம், ஏதோம் கூட்டத்தை சேர்ந்தவன், ஏதோமே சேர்ந்தவன். ஆ சரி, கடைசி என்னது? எபிரேயன். அவங்க ஒரு எபிரேயன் அப்படிங்கிறவங்க. சரி, எபிரேயன் அப்படிங்கிறவங்க கரெக்டான பதில். சரியா, அவன் ஒரு எபிரேயன். ஏன்னா பெஞ்சமினும் என்ன செய்ய அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துடுவான். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருந்து வராங்க? ஆமாம், ஆபிரகாம் யார்? ஆமாம், அவன் சந்ததி வழிகள் வந்தவங்க. கோத்திரங்கள் தான் பெஞ்சமின். ஆமாம், 12 கோத்திரம். ஏதோம் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு தெரியுமா? ஏதோங்கிறது யாரு? ஆமாம், அவனும் ஒரு என்னது, ஏசா. அவன் அப்படி போயிட்டான். ஆனால் அவனும் யாருடைய வம்சாவளி தான்? ஆபிரகாமின் வம்சாவளி, ஒரு எபிரேயன் தான். அவன் ஏதோமாய் என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். சரியா, யோனா வந்து ஒரு எபிரேயன். சரியா, சரி. அதனால அவன் வந்து அந்நியன் கிடையாது, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தில் ஒரு சேர்ந்தவன். சரி, நினிவே எத்தனை நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. அதாவது இந்த நாட்களுக்குள்ள நினிவே சுற்றிடலாம். சரியா, அதுதான் அதான் பிரயாணம். இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம்னா எவ்வளோ காலங்கள், எவ்வளோ நேரங்கள் என்ன செய்யுது ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்ல, எவ்வளோ பிரயாணம் ஆகுது. அதே மாதிரி தான் நினிவே, அதாவது அந்த பட்டணத்துக்குள்ள நினிவே. நினிவே எத்தனை நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. அதாவது ஒரு நாளில் போயிடலாம், 3 நாள் பட்டணத்தை சுற்றிடலாம், அல்லது 40 நாள். இதில் எந்த நாள்? ஒரே நாளில் பிரயாணம் அந்த ஊரை சுற்றிடலாம் அப்படிங்கிறவங்க காரங்களை எடுத்துங்க. சரி, 3 நாளில் அந்த பட்டணத்தை சுற்றிடலாம். சரி, 40 நாளில் அந்த பட்டணத்தை சுற்றிடலாம். 40 நாளில் அந்த பட்டணத்தை சுற்றிடலாம். மெரிசி இதுக்குமே சரி. 3 நாள் என்ன, 3 நாள் பிரயாணமாக அவ கரங்களை தட்டிக்கோங்க. 3 நாளில் நாம் என்ன செஞ்சிடலாம், அந்த அவ்வளோ விஸ்தாரமான ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி மகா பெரிய நகரும் வேதம் சொல்லியிருக்குது. சரியா, பரவாயில்ல. அப்போ யோனா எவ்வளோ தூரம் உள்ளே புகுந்திருக்கணும், எவ்வளோ தூரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கணும் நம்ம நினச்சி பார்க்கணும். சரியா, சரி. நினிவேல உள்ள ஜனம் எவ்வளவு? அதாவது இவ்வளோ இந்த அமௌண்ட், இந்த தொகை, இந்த இதுதான் எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்லவில்லை, கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன, நினிவேல உள்ள ஜனங்கள், அதாவது 1,25,000 ஜனங்கள் நினிவேல இருந்தாங்க. அல்லது 1,20,000 ஜனங்களா, 1,16,000 ஜனங்களா? எத்தனை ஜனங்கள் இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு விதத்தில். நினிவேல எத்தனை ஜனங்கள்ங்கிறது. சரி, நீங்கள் எத்தனை ஜனங்கள் தொகையிட போகிறீங்க? 1,25,000 ஃபஸ்ட்டுக்கு. சரி, 1,20,000, 1,20,000. சரி, 1,16,000 இல்லையா? சரி சரி, 1,20,000 ஆமாம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அதற்கு அதிகமாயின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குத. அதுக்கு அதிகமாய் ஒரு அப்போனா 25,000க்குள்ளே தான், எதுவும் தெரியல. 1,20,000க்கும் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி யோனால நாம் வாசிக்கிறோம். என்ன, இது கர்த்தரே சொன்ன வார்த்தை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கேன். நம்ம அப்படி தான் போடணும், அதிகமாக. ஏன்னா சில பசங்க 5,000க்கு நம்ம ஏறக்குறைய 5,000 பேர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. குறையலாம் கூடலாம், ஆனால் 5,000 கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம அதை கணிக்கணும். 1,20,000 ஜனங்களுக்கு அதிகமாக என்ன செஞ்சாங்க, அந்த பட்டணத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, பரவாயில்ல. யோனா கொஞ்சம் ஈஸி, அதனால் நீங்கள் அது ஒரு கதமாக இருக்கும். ஒருத்தன் கர்த்தர் சொல்லுவார், அவன் போக மாட்டான், வேற எங்கேயோ போவான், மறுபடியும் என்ன செய்வான், மனம் திரும்பி மறுபடியும் போவான், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவான். ஆண்டவரே நான் சொன்ன மாதிரி நடக்கலை, அவங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான், எரிச்சல் ஆகுவான். மீண்டும் கர்த்தர் அவனுக்கு அவனை என்ன செய்வார், பேசுவார். அவனை என்ன செய்வார், கவலைப்படாதாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், சொல்லுவார். நீ ஒரு செடிக்கே நீ இவ்வளோ கவலைப்படுற, நான் 1,20,000 ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கிற இந்த பட்டணத்துக்கு நான் எவ்வளவு நான் கவலைப்படுவேன் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லுவார். அவனை என்ன செய்வார், ஆமாம் அதான் முடிஞ்சுது. அவனை சொல்லுவார், சொல்லி பாருப்பா இதை நான் அழிக்க முடியுமா, ஒரு சின்ன ஒரு செடிக்கே நீ இவ்வளோ வருத்தப்படுறியே, அப்போ இவ்வளோ ஜனங்களை அழிப்பதற்கு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதனால் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். இதுதான் சம்பவம் இல்லையா? அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது யோனா. சரி, அடுத்து மீகா. மீகா என்ன, சில தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாக்கள், யூதருடைய ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, சரி
நம்ம ஒரு சின்ன ஒரு தியானத்தை நம்ம வசனத்தை தியானித்து முடிப்போம். யோனா நம்ம வாசித்த வேத பகுதி யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்கு ஈஸியாக புரியும், நீங்கள் வாசித்திருப்பீங்க. யோனா 2:7 வசனத்தை நாம் வாசிப்போம். யோனா 2:7. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது யார் சொன்னதுன்னா யோனா சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம எங்கே இருக்காரு யோனா? எந்த இடத்துல இருக்கிறாரு? மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். என்ன? மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். இது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு உண்மையில ஒரு மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்னா யோனா இருந்திருக்கிறாங்க இல்லையா? வேதம் பொய் சொல்லலை, உண்மை சொல்லுது. அது சில சொல்கிறாங்க, ஒரு படம் நாங்கள் பயிற்சி படிக்கும்போது ஒரு படம் அழகாக வரைந்தார் அவர். அந்த பாஸ்ட் அழகு படத்தை வரைஞ்சி உண்மையில ஒரு மனுஷன் வயிற்றுக்குள்ளே இருந்து செரிமானம் இருப்பான். வயிற்றுக்குள்ளே அதில் ஒரு பகுதி சொல்கிறாங்க, ஒரு பகுதி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் யோனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதில் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் உயிரோடு இருக்கணும்ல இல்லையா? அவர் படம் அழகாக வரைந்து காமித்தார். அது நான் உங்கள்கிட்ட அந்த பாஸ்கிட்ட விவரமாக கேட்டு இந்த டிராயிங்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து என்ன செய்கிறேன். அவர் அழகாக வரைந்தார். அவர் நல்ல அவங்க ஃபேமிலியும் நல்லா படித்தவங்க அந்த வரைகிறதுல. ஆமாம், அவர் அழகாக சூப்பராக அழகாக வரைஞ்சி அந்த மீனுடைய உடம்பெல்லாம் உள்ளெல்லாம் வரைஞ்சி எதில் யோனா இருந்தான். ஏன்னா அந்த மீன் நிறைய திமிங்கலம் சும்மா சொல்ல முடியாது. தண்ணிகள் என்ன செய்யும்? நம்ம கொடுக்கும். இவனுக்கு என்னது? இவனும் காற்று வேணும். அது எல்லாம் ஆண்டருடைய அற்புதம். அவன் உயிரோடு இருந்தது அதுவே பெரிய அற்புதம். நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறான்? இருந்திருக்கிறான். அதில் ஒரு பகுதியில் அவன் என்ன செஞ்சுக்கிறான்? ஆண்டவர் அவனை பத்திரமா வச்சிருக்கிறார். இவனை விடக்கூடாது. இவன் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை. அப்போ 3 நாள் அவன் சாப்பிடலை இல்லையா? என்னது? சாப்பிடாம என்ன செய்கிறான்? அவன் இருந்திருக்கணும் உள்ள. என்ன? ராப்பகல் 3 நாள் என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவன் ராக்கால், அதாவது வேத வசனம் தெளிவாக சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஓரளவு கர்த்தர் அவனுக்காகவே அந்த ஒரு டிசைன் உருவாக்கியிருப்பார். எனக்கு அந்த மீனை இந்த இடத்துல இந்த பையில வைக்கணும், மற்ற திமிங்களை விழுங்கிச்சுன்னா இவன் செத்து போயிடுவான். இவனுக்கும் ஒரு மீனை இல்லையா? ஆண்டருடைய சிருஷ்டிப்பு வார்த்தையில் ஆண்டவர் உருவாக்கினவர். நம்ம வாசிக்கிற விதத்தில் இல்லையா? வார்த்தையினால என்ன செஞ்சார்? பூமி உண்டாக்க கடவுது உண்டாச்சு. மரச்செடி செடிகள் உண்டாக்க கடவுது உண்டாகிட்டு. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம தேவன் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் என்பதை இதில் என்ன செஞ்சுக்கலாம்? அறிஞ்சிக்கலாம். ஆண்டவர் யோனாவை விழுங்கும்படி ஒரு மீன் என்ன செஞ்சுக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவனை சரிப்படுத்துவதற்கு ஒரு இடம் வேணும். அவனை உருவாக்குவதற்கு அவன், ஏன்னா இவன் தேவனை விட்டு விலகி ஓடுறவனை எப்படி திருத்தலாம்? திருத்துவதற்கு ஒரு இடம் தேவை. அதே மாதிரி தான் நம்ம மனம் திரும்புவதற்கு ஒரு இடம். ஆமாம், கர்த்தருடைய சமூகம். எந்த இடத்துல யோனா வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் அது ஒரு சமூகம். அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்னா கர்த்தருடைய சமூகம் அங்கே இருக்குது, அவ்வளோதான். அதான் அவன் அந்த இடத்துல இருந்து அவனுக்கு கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இப்போ நம்ம மனம் திரும்பணும்னா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ, ரோட்டில் நிற்கலாம். திடீர்னு இந்த தவறு நான் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே நமக்கு நினைவு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட நம்ம நின்று, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய தவறை மன்னியும். அது கர்த்தருடைய சமூகம் இல்லையா? இப்போ மோசே வருகிறான். மோசே ஆடு மேய்க்கும் போது ஆண்டு அவனை அப்படி அழைக்கிறார். ஆடு மேய்ச்சி இருக்கும்போது திடீர்னு ஒரு செடி தீப்பிடிச்சு எரியுது. அவன் உச்சி பார்க்கிறான். ஆண்டவர் முதலே கூப்பிடலை, மோசே எங்க ஓடியா அப்போ ஆண்டவர் கூப்பிடலை. ஒரு செடி பற்றி எரியுது, முள்ளு செடி. ஆனால் ஒரு ஆச்சரியமாக இருக்க, ஒரு செடி பற்றி எரிஞ்சதுன்னா அது கருகணும் இல்லையா? முள்ளு மரத்தை நீங்கள் தீ வச்சு பாருங்க, அப்படி என்ன செஞ்சிடும்? ஒரு மாதிரி பொறுப்பு சவுண்டு கேட்டு என்ன செய்யும்? அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டு அப்படியே என்ன செஞ்சிடும்? காஞ்சி போயிடும். அதே மாதிரி ஒன்றுமாகல இது அப்படியே இருக்க, அது ஒரு அதிசயம். அதை பார்க்க போகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, மோசேன்னு அழைக்கிறாரு. நீ நிற்கிற இடம் பசுத்த இடம், ஆடு மேய்க்கிற இடம். எத்தனை ஆடு அங்கே மேய்ஞ்சிருக்கும் இல்லையா? எத்தனை பேர் அந்த இடத்த நடந்து போயிருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறனால அது அவருடைய சமூகமாய் மாறுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாதரட்சியை கழட்டி போடு, இது கர்த்தருடைய பரிசுத்த பூமி. எப்படி ஆண்டு பரிசுத்த? அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம உணர்வடைந்து கர்த்தர் பேசுகிற இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தவறு செஞ்சதை நினைத்தோம்னா அந்த இடத்துல நின்று ஆண்டவரே நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகம் கூட வரும். அந்த இடம் எப்படி இருக்கும்? அது தேவ சமூகம்.
அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? மன்னிப்பார், நம்மளை ஏற்றுக்கொள்வார். அப்போ இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நம்ம அப்படி வாசித்தோமானால் அவன் சொல்லுகிறான், நான் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போயிடும். எங்க இருந்து நம்ம கர்த்தரை நோக்கி எதை நோக்கி நம்ம கேட்குறோமோ, ஆண்டவரே நம்ம யாகலப்படுறோமோ, இந்த காரியத்தை ஆண்டவரத்தில் நம்ம கேட்குறோமோ, அந்த ஜெபம் நம்ம எங்கிருந்து நம்ம ஜெபம் பண்ணாலும் அது நேர கர்த்தருடைய சமூகத்துக்கு, அவரிடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அவன் நல்லா சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயத்தை, நான் பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன், நான் பொருத்தனை பண்ணுவேன், நான் காணிக்கை செலுத்துவேன், நான் பலி செலுத்துவேன். எப்போ? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. அப்போ ஒரு மனிதனை திருந்துவதற்கு அன்னைக்கு யோனாக்கு என்ன வேணும்? ஏன்னா அவன் போன இடம் எது? கடல்ல போனா. நம்ம எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. நம்ம நினைக்க இங்கிருந்து வேற ஏதோ ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷன் வச்சிருப்பாரு, அந்த ஊர்ல ஒரு இது வச்சிருப்பாரு. இவன் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கப்பல்ல போனான், கப்பல்ல பிரயாணம் பண்ண முடியல. அப்போ கடல்ல என்ன ஒரு மனுஷனை அனுப்ப முடியும்? பண்ணாரு, நீ இப்படியே போற, அவனை தூக்கி உள்ள போடுங்க, அதுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி. அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு நபர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? மனம் திரும்ப பண்ணுவார். அப்போ அந்த யோனாக்கு அந்த நேரத்தில் மீன், அப்போ அந்த அவனுக்குன்னு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அவன் அந்த இடத்துல இருந்து எத்தனை நாள்? 3 பகல் 3 ராத்திரி. நம்ம செலவும் நம்ம இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம சென்னைக்கு போகிறோன்னா 3 நாள் கழித்து வரோம்னா எத்தனை நைட் ஆகும்? அங்கே இருக்கிறது எத்தனை நைட்டாக இருக்கும்? அன்னைக்கு நைட்டு ஒரு நைட்டு, 2ஆவது நாள் நைட்டு, 3 நாள் நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா? நைட் அங்கே ஸ்டே பண்ண வேண்டாம். அப்போ இவன் எப்படின்னா ராப்பகல் 3 நாள் என்ன செஞ்சான்? மீனுக்குள்ள இருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நான் நோக்குகிறேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குகிறேன், உம்முடைய ஆலயத்துக்கு நான் பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணும்போது அதான் கடைசியில் அவன் என்ன சொல்கிறான்? நான் எங்கே இருந்தாலும் உம்முடைய ஜெபம் கேட்கும். எங்கே இருக்கான்? அந்த ஒரு வசனம் கூட நம்ம போட்டோம் இல்லையா? 2ஆம் வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். எங்கிருந்து உத்தரவு அருளினார்? அவர் மேல இருந்து கேட்கிறாரு, உத்தரவு வரலாறு. ஆனா அவன் எங்க இருக்கிறான்? நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்போ நம்ம எங்க இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? கேட்பார். நம்ம எங்க இருந்தாலும், அதான் ஆண்டவர் என்ன செய்யறான்? நம்ம எங்க இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடலாம். இந்த இடத்துல வந்துதான் நம்ம நோக்கி கூப்பிடணும் இல்லை, நம்ம எங்க இருந்தாலும், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல இருந்தாலும், இல்லைன்னா நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிருந்தாலும், இல்லைன்னா வெளியூர் எங்கேயாவது போயிருந்தாலும், ஏன் வெளிநாட்டுக்கே நம்ம போயிருந்தாலும், நம்ம அந்த இடத்துல இருந்து நோக்கி பார்த்து கூப்பிடும்போது கர்த்தர் என்ன ஜெபத்தை என்ன செய்றார்? அவர் கேட்குறார். அவன் எங்கே இருந்தான்? எல்லாரும் ஒன்றும் வெளிநாட்டில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, விமானத்தில் கூட போகலாம். ஆனால் இவன் எங்கே இருந்தான்? மீனின் வயிற்றுக்குள்ள, யாரும் இல்லாத இடத்துல. இது வரைக்கும் யாரும் இல்லை, என்ன இது வரைக்கும் யாரும் இல்லை. சுனாமியில் கூட என்ன செஞ்சாங்க? உயிரோடு இல்லை பாதி பேர். அப்போ உள்ள என்ன செஞ்சான்? கடல்ல ஆழத்துல, அதுக்கடுத்து வசந்த வைக்கிறோம், அவன் ஆழத்துல என்ன செஞ்சான்? இருந்தான். அந்த இடத்துல இருந்து கூட ஆண்டவர் ஜெபத்தை கேட்டான். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? முதல்ல நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபம் பண்றோமோ அது கர்த்தருடைய சமூகமாய் மாறும். ஆனா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். அது நம்ம முக்கியமா நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு போனதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு, இந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு, இந்த நபர் ஜெபம் பண்ணதான், ஏன்னா இவங்க மூலம் தான் அற்புதம் நடக்கு, அப்போ இந்த ஆள்கிட்ட போனதான் ஜெபம் பண்ணதான் அற்புதம் நடக்கும், இந்த கூடாரத்துக்கு போனதான் இவர் கை வச்சு ஜெபம் பண்ணதான் அற்புதம் நடக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருந்து, நம்ம தான் காரணம். யார் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கணும்னா, அற்புதம் நடக்கும், நடக்காம போகலாம். அது 2 காரியம் என்ன இருக்குன்னா, அவன் மனம் திரும்பணும், அவன் இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும். அவன் நம்பினா அற்புதம். வேற யார் எவ்வளவு பாஸ்டிங் போட்டு வந்து ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. அந்த ஜெபிக்க வாராமதிங்க அந்த நபர் விசுவாசிக்கணும், நாம விசுவாசிக்கணும். இப்போ நம்மளுக்கு எதாவது தேவை, நாம இயேசு விசுவாசிக்கணும், நாம ஜெபம் பண்ணணும், அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். அப்போ அந்த மீனின் வயிற்றில் போய் எந்த ஊழியக்காரனு போய் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலை, எந்த ஊழியக்காரனு போய் அவனுக்காக பாஸ்டிங் போட்டு அவன் மீன் வயிற்றுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணல. யார் ஜெபம் பண்ணா? யோனா ஜெபம் பண்ணா. யோனாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? மீன் வயிற்றிலிருந்து வெளியே என்ன செஞ்சார்? அவன் மனம் திரும்பி அவனை சீர்படுத்தி வெளியே என்ன செஞ்சார்? கொண்டு வந்து போட்டார். அவன் சொல்லுகிறான் எல்லாமே. நீங்கள் இந்த 2ஆவது அதிகாரம் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் பண்ண காரியத்துக்கும் அவன் தேவன் அவனுக்கு செய்த காரியத்தை வைத்து அவன் கதறின இதெல்லாம் நம்ம அப்படி வாசிக்கணும், சும்மாடி வாசிக்கக்கூடாது. அவன் கதறான், ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை நான் நோக்குவேன், உமக்கு நான் பலி செலுத்துவேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு நோய் வந்துட்டு போதும், நான் வெள்ளை சட்டை போட்டு தான் உங்களுடைய சர்ச்சுக்கு நான் வரும், ஆண்டவரை என்னை காப்பாற்றி விட்டுரும், எப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த நேரம் தான் நம்மளுக்கு அதான் ஆண்டவர் சீர்படுத்துகிற இடம். நம்ம நினைக்கிறோம், எல்லாமே நினைக்கிறோம், அது ஆண்டவர் நம்ம உருவாக்குற இடம்.
அதை உருவாக்குற ஒரு கருன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்லுவோம், நான் வெள்ளச்சட்டை போட்டு தான் போவேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாமல் ஆண்டவர் போவேன், என்னை காப்பாற்றும். அதே மாதிரி தான் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசித்துருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் நல்ல மெல்ல வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுறான், என் கண்ணு உண்மையாக தான் நோக்கி பார்க்கும், வேறு எதையுமே அவன் பார்க்காது. நீ சொல்கிறத அப்படியே கேட்கும், வேறு எங்கேயும் போகாமல் தரிசிச்சுக்கலாம் ஓட மாட்டேன், நீ சொல்கிறத கேட்கும். இப்படிலாம் மனம் திரும்பி ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து பாருங்கள், அவன் எப்படி வந்தான், அவன் கரையில் கொண்டு வந்து போட்டுட்டு. இதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு மீன், ஒரு பெரிய மீன் வந்து திமிங்கலம் கரை ஒதுங்கிட்டுனா எப்படி இருக்கும், கரைக்கு வரணும்னா லேஸ்க்குள்ளே அது கரைக்கு வராது இல்லையா, செத்த தான் வரும், அங்கே வரும். அப்போ அவன் எப்படி வெளியே வந்தாங்கிறது நம்மளுக்கு. ஆனால் கரையில கக்கிட்டுன்னு சொல்லி கக்கி விட்டதுன்னு வேதத்தில் வாசிக்கிற 10ஆம் வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது இது யோனாவே கரையில் கக்கிட்டு. அப்போ இதில் இருந்து பார்க்கும்போது கடலில் இருந்த மாதிரி தெரியல, இது ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு மீனை என்ன செஞ்சா உருவாக்குன மாதிரி தான் இதில் என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஒரு திமிங்களை வந்து கரையில் வந்து கக்கிட்டு அது உள்ளே போகணும்னா கஷ்டம், எவ்வளோ பெருசு நம்மளுக்கு. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பெரிய டன் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரையில் கக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு மீனை உருவாக்கி வச்சுருந்துருக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான், ஆமாம் இதெல்லாம் நடந்த பிறகு அந்த வல்லமையில் அவன் போகிறான். யோனா எங்கே, நம்ம நினைவுக்கு போகிறான். நினைவுக்கு போய் அவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் உங்களை அழிக்க போகிறாரு, நீங்கள் ரொம்ப பாவம் செஞ்சிட்டீங்க. உடனே அவங்களாம் மன்னிப்பு கேட்காங்க. இது ராஜாவுக்கு தெரியுது. ராஜா சொல்கிறான், அவனும் என்ன செய்கிறான், சிங்காசனத்தை விட்டு இறங்கி தன்னுடைய ராஜ வஸ்திரத்தெல்லாம் கலத்தி போட்டு அவன் என்ன செய்கிறான், ரெட்டுடுத்தி கொள்கிறான். எப்படி, ஆமாம் நான் ராஜா, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்களாம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு அவரு இல்லை, அவனும் என்ன செய்கிறான், ஜோம் பண்ணுகிறான். சிலர் நபர்களை நம்ம பார்க்கும்போது சிலர் பாருங்க ஒர்ஷிப் நடத்திட்டு இருப்பாங்க, ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, கண்ணை வந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களும் ஆராதிக்கணும். ஊழியக்காரன் என்ன, அவரு ஒரு மனுஷன் தானே, என்ன அவர் வானத்திலேருந்து குதித்தவர் யாரும் கிடையாது. அப்போ ஊழியக்காரங்களும் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இப்போ கர்த்தர் வார்த்தை பேசுகிறான்னு யார் பேசினாலும் அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும், கவனிக்கணும். சிலர் இப்படி கவனிக்கிறது கிடையாது. யார் ஒரு சிறு பையன் நடத்துகிறான், ஏதோ ஒரு பையன் பேசுகிறான், ஏதோ ஒரு பையன் யாரோ ஒரு ஆள் ஆராதனை நடத்துகிறான்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படி கண்ணை திறந்து பெப்பர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. என்ன யாராக இருந்தாலும் கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அவருடைய சமூகத்தை வந்து ஆராதிக்கணும். இல்லை நம்ம வெளியே போயிடும், வெளியே வந்து கண்ணை திறந்து இப்படி பார்க்கணும். ஊழியக்காரங்கள் இருந்தாலும் சரி, யார் அவங்க பெரிய அவங்க மூலமாக அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கட்டுமே, அதெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிற காரியம். அவங்களுடைய வல்லமையினால அவங்களுடைய திறமையினால கர்த்தர் அவங்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களும் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். இந்த ராஜா பாருங்க, இந்த ராஜா என்ன செய்யறான், தன்னுடைய நான் ராஜா கிடையாது இந்த நேரத்தில், ஏன்னா அழிய போது நம்முடைய பட்டணம், நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி, ஏன்னா இப்போ ராஜா கிடையாது, நான் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் சொல்லி ஆண்டருக்கு முன்பாக சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவன் வஸ்திரத்தை கழட்டி. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து அதில் நல்லா வாசிக்கும் போது அந்த 6ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி, நல்ல கவனிங்க, சிங்காசனத்தை விட்டு அவன் எழுந்து தான் உடுத்திருந்த ராஜ உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாமுலிலே ஜனங்களை போல இருக்கிறான். சாதாரண ஒரு மனிதன் போல ஜனங்களோடு கூட சேர்ந்து அவனும் ஜோம் பண்ணுகிறான். ஆடு மாடு, நம்ம ஆடு மாடுக்கு சாப்பாடுலாம் போட வேண்டாம், எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டு வார்த்தை என்னது, அழிக்க போறேன், அதை சொல்லு, அதுதான் வார்த்தை. ஆனா இவங்க பண்ண ஜபத்துல இந்த ராஜா செய்த செயலையும் ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார், மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனத்தை அழிக்காமல் அவங்களை மன்னித்து விட்டார். அப்போ மன்னித்து விட்டது யாருக்கு கோபம் வந்துட்டு, இப்போ தீர்க்கதரிசிகள் என்ன ஆசை தெரியுமா, உன்னுடைய வீட்டில் ஒரு இடி விழ போகுது அப்படின்ட்டாருன்னா இடி விழணும், இடி விழுதான்னு பார்த்துட்டே இருப்பார் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ன சொல்லணும், உங்கள் வீட்டு ஒரு இடி விழ போகுது, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படி சொல்லணும். உன் வீட்டில் இடி விழ போகுதுன்னா அங்கே இடி விழணுக்காண்டி ஜோம் பண்ணுவாங்க சிலவங்க, அப்படி இருக்காங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே அவங்களுடைய பாவத்தை மன்னியும், நீர் பேசியிருக்கிறீர், இப்படி ஒரு தரிசனத்தை காட்டியிருக்கிறீர், ஆண்டவரே அந்த குடும்பத்தை தப்பித்துக்கொள்ள ஆண்டவரே, இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அப்போ அவன் பாரு எரிச்சல் வருது, ஏன்னா அவன் சொன்னது நடக்கல, ஆண்டவர் அழிக்க போறான்னா அழிச்சிடணும்னு நினைக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நடந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மற்ற சொல்றதுக்கு, நான் அப்படியாக சொன்னேன், உடனே அந்த குடும்பத்தை நடந்துட்டு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக. ஆண்டவரே இந்த மாதிரி செய்ய போறீங்க, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே அவங்க மேலே ஒரு கிருபை வையுமாப்பா, இறக்கம் வையும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. சிலர் ஊழியக்காரங்களுக்கு அந்த ஜபத்தில் வெளிப்படுத்துவார், சில இடத்துல தரிசனத்தில் வெளிப்படுத்து. அப்போனா என்ன செய்யணும், உங்களுக்கு போய் சொல்லணும், இப்படி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இதுதான் ஒவ்வொருடைய ஊழியக்காரனுடைய வேலை, ஒவ்வொரு மனிதனுடைய ஜபிக்கிறவனுடைய வேலை. அப்போ இவனுக்கு என்ன எரிச்சல் வருது, ஆண்டவர் அழிக்க சொன்னார், நான் சொல்லியிருக்கேன், அப்போ ஆண்டவர் அழிக்காம விடுறாரு, அதுதான் ஒரு எரிச்சல், கோவம் வருது. ஆண்டவர் இடத்துல பேசுகிறாரு, அப்படி இல்லைப்பா
நீ ஆண்டு அவனுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காண்டி தான் ஒரு ஆமணக்கு செடிக்கு முளைக்க வச்சு அது உடனே பட்டு போனோன்னு அவனுக்கு கோவம் வருது. இருந்த ஒரு செடியை நல்லா இருந்த ஒரு செடியை நீ ஆண்டு பட்டு போக்கப்பட்டாருன்னு கோவத்தில் கேட்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, ஒரே ஒரு சின்ன செடி ஒரு நாள் வந்து மறைஞ்சு போகிற ஒரு செடிக்கே உனக்கு இவ்வளோ வேதனை இருக்குன்னா அது என்னுடைய ஜனங்கள், நான் உருவாக்கின ஜனங்கள். அந்த 1,20,000க்கு அதிகமாக இருக்கிற அந்த ஜனத்தை நான் மன்னிக்கணும் இல்லையா, நான் அழிக்கக்கூடாது. அப்போ நான் ஆண்டவர் சொல்லும்போது அவன் அறிந்து கொள்கிறான் இல்லையா. அப்போ நம்ம யோனாவை உருவாக்குற இடம் எது? மீன் வச்சு இருந்தது. நம்மளுக்கு ஆண்டு எந்த இடத்துனாலும் உருவாக்குவார், ஆலயத்தில் உருவாக்குவார், வீட்டில் உருவாக்குவார். சில நேரத்தில் சில சொல்லுவாங்களே பட்டாதான் திருந்தும் அப்படிம்பாங்கள்ல, சில நேரத்தில் மனிதனுடைய இதில் போய் உட்காந்து காயப்பட்டுட்டு வரும்போது தான் ஆண்டவரே தேட தோணும். அப்போ ஆண்டவர் உருவாக்குற இடம் அது. நம்ம நினைக்கக்கூடாது இது ஏன் நடக்குன்னு. ஆண்டவர் நம்ம சில நேரத்தில் இப்படி கொண்டு வருவார், நம்மளை உருவாக்குறன்னு அர்த்தம். அவனை உருவாக்குகிறாரு. அவனை உருவாக்குறது மாத்திரம் இல்லை, அவன் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அது தேவனுடைய சமூகமாய் அது என்ன செய்து மாறுது. அந்த இடத்துல எந்த இடமா இருக்கலாம் அந்த இடத்துல இருந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல பதில் கொடுக்கிற ஒரு தேவனா என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அப்போ யோனாவை போல நம்ம நினைக்கலாம், நம்மளும் நம்ம ஆண்டவர் இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணலாம். நம்ம ஸ்கூலில் கூட நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஜெபம் பண்ணலாம், இன்னொன்று நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல நம்ம இருந்து ஜெபம் பண்ணாலும், ரோட்டில் இருந்து கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் அது கர்த்தருடைய சமூகம் என்பதை நாம் அறிந்து நம்ம ஆண்டு இந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆண்டு கேட்க மாட்டாரு, நம்ம ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு இல்லை. அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அது கர்த்தருடைய சமூகமாய் மாறுது. அது நமக்கு பிரசன்னமாக இருக்குது, மற்ற மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா மோசையை போல தான் நம்ம பார்க்கணும். மோசைக்கு ஆண்டு சொல்ல இது பரிசுத்த இடம், நீ செருப்பை கலட்டு. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பரிசுத்தமாக நம்ம செருப்பை கழட்டி நன்றி என் பாவத்தெல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்கும்போது அந்த இடத்துல இருந்து ஜெபம் ஜெபத்தை ஆண்டவர் அங்கிருந்து மேலே இருந்து அவர் கேட்டு அந்த இடத்துல நம்ம கூட இருந்து நம்மளை என்ன செய்வார், மன்னித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த ஜெபத்தின்படி பதில் கொடுத்து நம்ம நடத்துகிற ஒரு தேவனா என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபமா முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபம் யோனாவை போல நம்ம வாசித்த பகுதி யோனாவை போல அவன் மீன் மச்சில் இருந்து அவ்வளோதான் சோழி முடிஞ்சது, இனிமேல் நம்ம 2 நாளில் செத்து போயிடுவோம் அப்படின்னு அவன் நினைக்கல. மீன் மச்சுக்குள்ளே போயிட்டோம், இவன் 2 நாளில் செத்து போயிடுவான், செரிமானம் ஆயிடுவான், மூச்சு விட முடியாது அவ்வளோதான் அப்படின்னு அவன் நினைக்கல. 3 பகல் 3 இரவு அந்த நாட்களில் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நான் நோக்குகிறேன். அதாவது நான் ஆலயத்தில் இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். இந்த மீன் வயிற்றில் தான் இருக்கிறேன், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருக்கிறேன், ஆனாலும் நான் உம்முடைய ஆலயத்தை நான் நோக்குகிறேன். எப்படி உம்முடைய பிரசன்னம் ஆலயத்தில் இருக்குமோ அதே போல ஆண்டவரே நான் இந்த மீனின் வயிற்றில் நான் பார்க்கணும். மீனின் வயிற்றில் நம்முடைய ஆலயத்தை போல நான் ஆலயத்தில் எப்படி இருக்கிறது எப்படி இருப்பேன்னு அதே போல நான் இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும். 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டார், அவன் சத்தத்துக்கு பதில் அருளினார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வாரான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தெல்லாம் பார்த்து அவன் செய்கிற அறிக்கையெல்லாம் பார்த்து ஆண்டவர் இந்த மீனுக்கு கட்டளையிட்டார், அவன் கரையிலே வந்து சேர்ந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளும் இப்படி ஒரு பாதாளத்தில் கடக்கலாம், ஒரு கடலின் ஆழத்தில் சில சொல்லுவாங்க என்னுடைய பிரச்சனை பெருசு சமுத்திரம் போன்று இருக்குது நினைக்கலாம். நான் என்னால் கரை சேர முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் அந்த இடத்துல இருந்து ஆழத்தில் இருந்து நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு போவோன்னு சொல்லி ஆண்டவரே இது உம்முடைய சமூகமாக இருக்கட்டும், இதை நான் எப்படி உம்முடைய ஆலயத்தில் நான் இருப்பேனோ அதே போல் இந்த இடம் ஒரு உம்முடைய ஆலயமாக இருக்கட்டும். ஆண்டவரே நான் அதே போல் இருந்து நான் உண்மை நோக்கி நான் பார்த்து நான் கேட்குறேன், என்னை உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே கரை ஏற கர்த்தர் உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை கரை சேர ஆண்டவர் உதவி செய்வார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோனாவை கடக்க பண்ணினவர் நம்மளையும் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில கரை சேர்வதற்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம். அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். நம்ம எந்த ஆழத்தில் இருந்தாலும் தாவீது சொல்கிறார், நான் பாதாளத்தில் இறங்கினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பாதாளத்தில் இருக்கலாம், அடி பாதாளத்தில் இருக்கலாம், ஆனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நீர் என்னோடு கூட அங்கேயும் இருக்கிறீர், என்னை தூக்கி விடுகிற ஒரு தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னுடைய படிப்பு ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே கரை சேர்வதற்கு என்னை ஆசீர்வதிப்பீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக. நான் இந்த நேரத்தில் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே யோனா மீனின் வயிற்றிலிருந்து நோக்கி பார்த்தார், ஆனால் நான் இந்த நேரத்தில் அந்த ஆலயத்துக்குள்ள
இருக்கிறேன், இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறேன், இந்த ஆலயத்திலிருந்து நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. சோதரம், நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துலேருந்து உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், எனக்கு பதில் கொடும், எனக்கு உத்தரவு அருளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் சோதரம் கரை சேர்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நான் செய்த காரியம் பாவங்கள் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரை எதிர்த்து பேசுதல்கள், உமக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்த காரியம், வேதத்தை வாசிக்காமல் இருந்த காரியம், நான் ஜெபிக்காமல் இருந்த காரியத்தெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. இனிமேல் நான் உம்முடைய சமூகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு நீர் உதவி செய்வேன் ஆண்டவரே. நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், உம்மை நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை குற்றங்கள் எல்லாம் நீர் மன்னியும் ஆண்டவரே. என்னை அங்கீகரித்தருளும், என்னை ஆசீர்வதியும். யோனாவை போல கரை சேர கத்திரங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்துல எதெல்லாம் கேட்டாங்களோ, இந்த ஆலயத்திலிருந்து உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் இருக்கிறாங்க, என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாம் கத்த நீர் அருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் அப்படி கொடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதில் உண்மையுள்ளவர், நாங்கள் அதை பார்த்தோம். யோனா ஜெபித்த உடனே அவனுக்கு பதில் உத்தரவு அருளி அவனை கரை சேர பண்ணின தேவன் ஆண்டவரே. அருமையான இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்துல உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி கேட்ட காரியத்தில் நீர் அற்புதங்களை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்யும். உம்மிடத்தில் கேட்டிருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுமின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 103 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.